ஸ்டாக் இன்வெஸ்டிங் பயங்கர டென்ஷன் கொடுக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல மார்க்கெட் ஏறிச்சுன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிகவர் ஆச்சுன்னா, இதெல்லாம் வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போலாமா, இல்ல ஸ்டாக் இன்வெஸ்டிங்லயே இன்னும் வேற ஏதாவது பண்ணலாமா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு வேற வாங்கலாமா, இப்படி பல கேள்விகள் உங்க மைண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க தேடணும்னா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்னு உங்களுக்காகவே ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. அந்த ஹெல்ப்லைன்ல உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க் இங்க இருக்கு. போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஃபெப்ரவரி ரிவ்யூ. ஃபெப்ரவரி மாதம் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே ஒரு பேட் மந்த் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பார்ட் ஆஃப் த மார்க்கெட்டும் வீழ்ச்சியை கண்டன. ஓரளவு விழாத இடம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம பேங்க்ஸை சொல்லலாம். போரிங் ஸ்டாக்ஸ்லையும் இது தெளிவாக தெரியுதுங்க. 10 ஸ்டாக் இருக்கு. 10 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக்கு கீழே போச்சு அப்படின்னு பார்த்தாக்கா 9 ஸ்டாக் கீழே போச்சு. கீழே போகாத ஒரே ஸ்டாக் HDFC பேங்க் 2.32% பாசிட்டிவ். ரொம்ப அதிகமாக விழுந்த பங்கு அப்படின்னாக்கா ITC 13.15% ஃபால் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பிரிட்டானியா 11.72% விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சன் ஃபார்மா 8.18% விழுந்திருக்கு. லார்சன் அண்ட் டூப்ரோ 8.05%. அதுக்கப்புறம் மாருதி சுசுகி 7.44% விழுந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 5.27 டவுன். அதுக்கு அடுத்தபடியாக கோல் இந்தியா -4.36, ICICI பேங்க் -4.34, பாரதி ஏர்டெல் -3.34. இருக்கிறதுலேயே குறைவா விழுந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தாக்கா பாரதி ஏர்டெல். விழுந்த லிஸ்ட்டில் 9 கம்பெனிஸில் குறைவா விழுந்ததுன்னா பாரதி ஏர்டெல். போர்ட்ஃபோலியோ லெவல்லையும் நீங்கள் நிஃப்டி 50 TRIல 1 lakh போட்டிருந்தீங்கன்னா அது 96,121 ஆக குறைந்திருக்கும். ஸோ -3.88%. அதே பணத்தை நீங்கள் 1 lakh போரிங் ஸ்டாக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா 93,648 ஆக குறைந்திருக்கும், -6.35%. ஸோ இந்த மாதம் நம்ம போர்ட்ஃபோலியோ நிஃப்டியை விட கணிசமாக கீழே விழுந்திருக்கு அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் முக்கியமான பாயிண்ட். சரி, பிப்ரவரி மாதம் இப்படி இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் எப்படி இந்த போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதே இப்போ பார்ப்போம். ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நிஃப்டி 50 TRIல போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 95,188 -4.81%. அதே பணத்தை நீங்கள் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா 1 lakh இப்போ 94,060 rupees ஆக குறைந்திருக்கும். ஸோ -5.94. ஸோ இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் பிப்ரவரி 28 வரைக்கும் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் நிஃப்டியை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது. இதுலையும் ஜனவரி 1லிருந்து பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை இந்த போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த கம்பெனிஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கு, பட் ஒரு கம்பெனி மட்டும் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதுதான் மாருதி சுசுகி +6.66. மற்ற எல்லா கம்பெனியுமே மைனஸ். ஒஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி ITC 16.8% டவுன். அதுக்கு அடுத்தபடியாக சன் ஃபார்மா 15.3%. அதற்கு அடுத்தபடியாக லார்சன் அண்ட் டூப்ரோ 13.6%. அதற்கு அடுத்தபடியாக ICICI பேங்க் -6.4%. இது எல்லாமே டவுன். ஸோ மாருதியை தவிர்த்து ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த கம்பெனியுமே பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அந்த பிரைஸ்க்கு ஜனவரி 1 இருந்த பிரைஸுக்கு எதுவுமே கொடுக்கல. HDFC பேங்க் ஜனவரியிலேருந்து பார்த்தா -3%, கோல் இந்தியா -3.2, ரிலையன்ஸ் -1.9, பாரதி ஏர்டெல் -1.7, பிரிட்டானியா -4.2. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா சிக்னிஃபிகன்ட்லி டவுன் இன் ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரி. அதாவது ஃபெப்ரவரி டேட்டை பார்க்கும்போது 2 மாதமே நம்ம டவுனாக இருக்கும். ஓகே, சின்ஸ் இன்செப்ஷன் டேட்டாவை பார்ப்போம். இந்த போர்ட்ஃபோலியோ ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டேட்டாவே நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். ஜனவரி 1, 2023 நீங்கள் நிஃப்டி 50 TRIல 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 1,27,640 ரூபாய். ஸோ 27.64% ரிட்டர்ன். இது சிம்பிள் ரிட்டர்ன்.
ஸோ நிஃப்டியிலேயே இண்டெக்ஸிங் பண்ணால் 26 மாதத்தில் 27.64% வருதுன்னா என்ன ரிட்டர்ன் அப்படின்னு கணக்கு போட்டு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஆனுவலைஸ் ரிட்டர்ன் XARR எவ்வளோன்னு நீங்கள் தாராளமாக கணக்கு போட்டு ஆனுவல் ரிட்டர்ன் எவ்வளோன்னு போட்டுடலாம். போரிங் ஸ்டாக்ஸில் 1 lakh கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு 1,57,912 57.91. இதில் சின்ஸ் இன்செப்ஷன் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கூட நிறைய கம்பெனிஸ் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். சில கம்பெனிஸ் பர்ஃபார்ம் பண்ணாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு லெகார்டு பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு கம்பெனினா தெளிவாக HDFC பேங்க் தான். பட் இன்னைக்கு பாருங்க, அந்த கம்பெனி தான் இந்த போர்ட்ஃபோலியோலே ஸ்ட்ரென்த் காட்டுற ஒரு கம்பெனியாக February மாதத்தில் இருந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன பாடம் இருக்கு? சில நேரங்களில் எந்த ஸ்டாக்ஸ் ஏறுமோ அதை மட்டும் வாங்கி ஓன் பண்ணுறவங்க கூட சில நேரங்களில் எந்த ஸ்டாக்ஸ் இறங்காதோ அதை வாங்க ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு தேவை இருக்கும். மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் மாறும்போது எனக்கு ட்ராடவுன் வேண்டாம், என் போர்ட்ஃபோலியோ கீழே வர வேண்டான்ற எண்ணம் உள்ளவங்க எந்த ஸ்டாக் கீழே வராதோ அதை வாங்கணும். எப்போதும் ஏறுற ஸ்டாக் தான் வாங்குவேன், அதிகமாக ஏறக்கூடிய ஸ்டாக்கை தான் வாங்குவேன், ஹையஸ்ட் ரிஸ்க் தான் எடுப்பேன்னு சொல்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இன்னைக்கு போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் சின்ஸ் இன்செப்ஷன் ரிட்டர்ன் 57% இருக்கு. 57.91, கிட்டத்தட்ட 58% இருக்கு. இன்னைக்கு போய் நீங்க இதே இண்டெக்ஸை மற்ற ஹை ரிஸ்க் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையே இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அந்த ஹை ரிஸ்க் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டோட நீங்கள் தாராளமாக கம்பேர் பண்ணணும். ஏன்னா லோ ரிஸ்க்லேயே ரிட்டர்ன் கிடைக்குதுனாக்கா, அதுவும் அதே ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா, அல்லது அதை விட பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா, அல்லது அதுக்கு கிட்ட ஒரே ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா எதுக்கு ஹை ரிஸ்க் எடுக்கணும்? இந்த ஆர்கியூமெண்ட்டை நிச்சயமாக நீங்கள் எழுப்பி தான் ஆகணும். எழுப்பி அதுக்கான விடையை நீங்கள் தேடணும். ரிஸ்க் எடுக்காம பணம் பண்ண முடியுமா? முடியாது. எல்லா நேரத்திலையும் ஹை ரிஸ்க் எடுத்தா பணம் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. அதுதான் இதில் moral of the ஸ்டோரி. சில நேரங்களில் ரிஸ்கை குறைக்கணும். சில நேரங்களில் ரிஸ்கை குறைக்கிறது தான் நமக்கு ரிட்டர்னை இம்ப்ரூவ் பண்ணும். சில நேரங்களில் ரிஸ்கை கூட்டணும். அந்த நேரங்களில் நீங்கள் ரிஸ்கை எடுத்தால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஒரே மாதிரி ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறவங்க மார்க்கெட்டில் போதிய சக்ஸஸை அடைய மாட்டாங்க, அல்லது சக்ஸஸ் வரும் ஆனால் நிலைக்காது. பாட்ஷா படத்தில் சொல்கிற மாதிரி நல்லவங்களுக்கு சோதனை வரும் ஆனால் அது நிலைக்காதுன்னு. கெட்டவங்களுக்கு சோதனையே வராது, பட் ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க லக்கு அவங்கள கைவிட்டுரும். இங்கே நல்லவன் கெட்டவன் வாதமே இல்லை. ரிஸ்க் எடுக்கிறவன் எல்லா நேரத்துலையும் ஹை ரிஸ்க் எடுக்கிறவன், ரிஸ்கை பார்த்து எடுக்கிறவன். மார்க்கெட்டில் எல்லா நேரத்துலையும் ஹை ரிஸ்க் எடுக்கிறவன் நிச்சயமாக ஒரு கெட்டவன் வகையில் தான் சேருவான். ஏன்னா கெடுதலை அவன் தனக்கே செஞ்சுக்கிறான். இந்த மார்க்கெட்டில் நிறைய பேர் தன்னை அறியாமல் தான் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஹையஸ்ட் ரிஸ்க்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம எப்படி சொன்னாலும் அதை கேட்குற ஒரு மைண்ட் செட்டில் பீப்புள் இல்லை. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு விதமான ட்ரா டவுன், பெயின், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ரியல் லாஸ், இது எல்லாம் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இது வெளியே போகிறதுக்கு நிறைய நாள் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பீரியட் ரொம்பவே போரிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ லேஸில் ஏறாது, விழுந்தது எதுவுமே லேஸில் ஏறாது. புதுசாக வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்காது, அல்லது பணம் இருந்தால் கூட நமக்கு தைரியம் வராது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். பட் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்வேன், போரிங் ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு எக்ஸைட்டிங் ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்னை கொடுக்கும். அந்த போரிங் ஃபேஸில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு போரிங் ஃபேஸ் ஆஃப் த மார்க்கெட்டில் அதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஸ்டாக்ஸில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டை விட மோசமாக கூட பர்ஃபார்ம் பண்ணலாம். இதை டெஃபினட்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த பீரியட் எந்த மாதிரி
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு பீரியட். ஸோ நீங்கள் ரொம்ப செல்ஃப் அவேராக இருக்கணும். எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் தேர்வுகள் கன்சர்வேட்டிவாக இருக்கணும். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் எல்லா நேரத்துலையும் ஹையஸ்ட் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ எடுக்கணுமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் ஹையஸ்ட் ரிஸ்க் எடுக்கணும். மற்ற நேரத்தில் மார்க்கெட் போரிங்காக இருக்குது அப்படிங்கிறத பொருட்படுத்தாமல் பொறுமையாக இருக்கணும். இது பொறுத்தார் ஆளப்போகின்ற மார்க்கெட். ஸோ பொறுமையாக இருங்க, வின் பண்ணுங்க, இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.